வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.11 பக்கம் 17 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். A = 1, 2, 3, 4 மற்றும் B = 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. F:A அதாவது F என்பது வீச்சகம், ஏவிலிருந்து B சரிங்களா எனும் சார்பு f(x) = 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், இரண்டாவது அட்டவணை படம், அட்டவணை கேட்டிருக்காங்க, மூணாவது வரிசை ஜோடிகளின் கணம், நான்காவது வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. அதாவது வரிசை ஜோடி அம்புக்குறி படம் உங்களுக்கு தெரியும், அட்டவணையும் தெரியும். வரிசை ஜோடினா நம்ம அந்த A×B எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க, அதுதான் வரிசை ஜோடி. வரைபடம்ன்றது கிராஃபில் அந்த புள்ளிகளை வரைய சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வரைபடம் வச்சுலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தான் சரிங்களா. இப்போ நம்ம இந்த கணக்கு எப்படி எழுதலான்னு பாருங்கள். தரவு A = 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் B கொடுத்துருக்காங்க. Bங்கிறது 2, 5, 8, 11, 14 சரிங்களா. இப்போ இதிலிருந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். F அதாவது F என்பது ஏயிலிருந்து Bக்கு ஒரு சார்பு சரிங்களா எனும் சார்பு f(x) = 3x - 1 இது கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏயிலிருந்து பின்னு கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஏயிலிருந்து பியா இல்லை பியிலிருந்து ஏவான்றது. ஸோ இங்கே நமக்கு ஏயிலிருந்து பின்னு கொடுத்ததுனால அப்போது ஏல இருக்கிற எண்கள் சரிங்களா. நம்ம இந்த ஏல இருக்கிற எண்களை எடுத்துக்கிட்டு f(x)ன்றதை கண்டுபிடிக்கணும். இது கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் இருக்கிறதுல இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ன்றதில் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பிரதியிட்டு அதற்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ இதை கண்டுபிடிச்சா பியில் இருக்கிற இந்த புள்ளிகள் ஏதாவது ஒரு புள்ளிகள் வரும். அப்போ தான் இதோட தொடர்பு ரிலேஷன் உறவுகள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்க சார்புனே கொடுத்துட்டாங்க. அப்போ சார்புனா இப்போ இந்த 4 எண்களுக்குமே இங்கே இருக்கிற எண்கள் ஆன்சரில் இந்த 5 எண்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 எண்களில் 4 எண்ணில் கண்டிப்பாக ஆன்சர் வரணும். இதுதான் நம்ம டபுள் செக் பண்ணுற மாதிரி. நம்ம எழுதுகிற இந்த ஆன்சரு கண்டிப்பாக இதில் இருக்கணும் சரிங்களா. இப்போ அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். அம்புக்குறி படம் இது வரைஞ்சது, இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அம்புக்குறி படம் வரையலாம் சரிங்களா. இப்போது ஏன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. x = 1 சரிங்களா. x = 1 எனில் f(x) = புரியுதா பாருங்கள் -1. அதாவது இங்கே f(x) இந்த ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கேன். f(1) = 3x, xன்றது 1 - 1 சரிங்களா. அப்போ 3 × 1 3 - 1 ஆன்சர் 2. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கண்டிப்பாக பியில் இருக்கணும். இந்த 2ங்கிறது இந்த பியில் இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் உங்களுக்கு இந்த f(x)ன்றதில் ஆன்சராக வரும் ஓகேங்களா. அப்போது இது நம்ம பண்ணுற கணக்கு கரெக்டாக இல்லையான்றது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது b. x = 2 எனில் x = 2 எனில் f(2) = 3 × 2 - 1 3 × 2 6 6 - 1 5. அப்போது f(2) 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த f(2)ங்கிறதும் பியில் இருக்குது. இங்கே பாருங்கள் சரிங்களா. இப்படி தான் நம்ம ஒன்றா பார்க்குறோம். அடுத்தது C.
எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில், சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 மைனஸ் 1. அப்போது 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 1 8. எஃப் ஆஃப் 3 8. ஸோ இதுவுமே நமக்கு வந்து அவங்க கொடுத்த கணக்கில் இருக்குது. 8ன்றதும் இங்கே இருக்குது. சரிங்களா. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் 4வது இது டி, எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில், நீங்கள் இங்கே என்ன 1 2 3 எழுதுறேன்னு நினைக்காதீங்க. 1 2 3 நான் எழுதலை. 7 வந்து 1 2 3 4 தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. 1 2 3 4ன்னு பார்க்காதீங்க. 7 என்ன எண்கள் இருக்கோ அந்த எண்களை தான் எக்ஸ்ன்னு எடுத்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. இதில் எனில் எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3x இல்லையா, 3 இன்ட்டு 4 மைனஸ் 1, 3 இன்ட்டு 4 12 மைனஸ் 1 ஈக்குவல் டு 11. இதுதான் வந்து எஃப் ஆஃப் 4. சரிங்களா. எஃப் ஆஃப் 4 11ன்றது கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அந்த பிங்கிற கணத்தில் இருக்கான்னு பாருங்கள். 11 இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாமே இதில் தான் வந்திருக்கு. 14ன்றதுக்கு வரல, ஏன்னா இங்கே நம்பர் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. இப்போ அம்புக்குறி படம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இது அம்புக்குறி படம். சரிங்களா. முதல் கேள்வி, அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்ல ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 2 3 4 இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஏ. அடுத்ததாக பி கொடுத்துருக்காங்க. பியில் வந்து நமக்கு என்னென்ன எண்கள் இருக்குது? 2 5 8 11 14. 2 5 8 11 14. சரிங்களா. இந்த எண்களை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அம்புக்குறி படம் நம்ம வரையணும். அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு நமக்கு ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸுன்றதை. அப்போது அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் இங்கே வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து உறவுகளாக இருக்குது. சரிங்களா. அதில் முதல் இது பாருங்கள். 1க்கு வந்து இங்கே நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 1 எக்ஸுனா ஒய், அதாவது பியில் இருக்கிறதுல 2ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்ததில் 2க்கு 5ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது இங்கே வந்து 3க்கு 8ன்னு வந்திருக்கு. 4க்கு 11ன்னு வந்திருக்கு. சரிங்களா. அப்போ இதை தான் உறவுகளாக எடுத்து எழுத போகிறோம். அப்போ 1க்கு 2 வரையுங்க. 1க்கு நேராக 2. சரிங்களா. ஏற்கனவே கணக்கில் வந்து ஏயிலிருந்து பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரோ வந்து ஏயிலிருந்து பிக்கு போகிற மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்தது 2க்கு 5, 2க்கு 5. அப்புறம் 3க்கு 8, 4க்கு 11. சரிங்களா. இப்போ இதை வரைஞ்சிட்டோம். இங்கே இருக்கிற எண்ணுக்கு மட்டும் எதுவும் இல்லை. சரியா. இது வந்து இதுதான் அம்புக்குறி படம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 2வது கேள்வி. 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அட்டவணை முறையில் எப்படி எழுதுறதுன்னு கேட்குறாங்க. அட்டவணையினுடைய பயப்பட வேண்டாம். அட்டவணை முறையில் எழுதுறது நம்ம வந்து எக்ஸுங்கிற எண்கள் என்னன்னு தெரியும். அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் அட்டவணை முறையில் எழுதுகிறோம். இப்போ எக்ஸுக்கு ஆன்சரில் வந்து 1 2 3 4 இந்த எண்கள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான இங்கே விடையை நம்ம எடுத்து எழுதியிருந்தோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் எழுத சொல்கிறாங்க. 2 கண்டுபிடிச்சோம். இதுக்கு 8, சாரி 2க்கு வந்து 5, 3க்கு 8, 4க்கு வந்து 11ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து ஒரு அட்டவணையாக வரைகிறோம். புரியுதுங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம இதை எழுதுகிறோம். இது வந்து புதுசாக ஏதோ ஒன்று பெருசாக கேட்ட மாதிரி பயப்படாதீங்க. சரிங்களா. இருக்கிற கணக்கு தான் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு அட்டவணையாக போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா. இதுதான் அட்டவணை. இது அடுத்ததாக 3வது வந்து
வரிசை ஜோடின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், வரிசை ஜோடிகளின் கணம்னு கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடிகளின் கணம், அதாவது வரிசை ஜோடினா வரிசை ஜோடிகளின் கணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. வரிசை ஜோடிகளின் கணங்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த நம்ம 1,2 அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, அதை தான் ஆன்சராக எழுத போகிறோம். சரிங்களா. இங்கே எழுதும்போது வரிசை ஜோடிகளின் கணம்ல 1,2, அடுத்து 2,5, அடுத்து 3,8, அதுக்கப்புறம் 4,11. இதுதான் வரிசை ஜோடி. இதுதான் வந்து நம்ம உறவுகள்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இதுதான் இதற்கான விடை. அடுத்தது 4வது கேள்வி. 4வது கேள்வி வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. வரைபடம் வரைய சொல்கிறாங்க. இந்த புள்ளிகளை வச்சுக்கிட்டு 4வது வந்து வரைபடம் மூலயமா இதை வந்து புள்ளிகளை குறிக்க சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது நம்ம வந்து இதற்கு புள்ளிகளை வரைய போகிறோம். இப்போது எப்படி வரைகிறன்றது பாருங்கள். எக்ஸில் எத்தனை எண்கள் 1, 2, 3, 4 இருக்குது. ஒய்யில் வந்து அதிகபட்சம் 11 வரைக்கும் இருக்குது. அப்போ அதனால் நம்ம வந்து 11 வர வரைக்கும் நம்ம இதில் வந்து வரைய. சரிங்களா. இப்போ நம்ம வரைபடம் வரைய போகிறோம். எப்படி வரைகிறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ளி வந்து 1,2, எக்ஸ்ஹெச்லன்றது 1, ஒய்ஹெச்சில் 2. சரிங்களா. இதுதான் எக்ஸ்ஹெச்சு, இங்கே இருக்கிறது தான் எக்ஸ்ஹெச்சு, இங்கே வர்றது தான் வந்து ஒய்ஹெச். சரிங்களா. இது எக்ஸ் டேஷ், கீழே வர்றது ஒய் டேஷ். சரிங்களா. கீழே வர்றது ஒய் டேஷ். இப்போ இதில் வந்து நமக்கு முதல் புள்ளி வந்து 1,2. சரிங்களா. 1,2ன்றது வரைகிறோம். 1லேருந்து 2 இந்த இடம். புரியுதா பாருங்கள். 1,2 குறிச்சிருக்கோம், தெரியுதுங்களா. அடுத்தது வந்து 2,5. சரிங்களா. 2 எக்ஸ்லேருந்து 2, ஒய்யில் 5 இந்த புள்ளி. தெரியுதா பாருங்கள். 2,5. அடுத்தது 3,8, எக்ஸில் 3, ஒய்யில் 8. சரிங்களா. இந்த புள்ளி. அடுத்ததாக 4க்கு வந்து எக்ஸில் 4, ஒய்யில் 11. 4, 11. தெரியுதுங்களா. இப்போ இந்த 4 புள்ளிகளும் நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ இந்த 4 புள்ளிகளும் தெரியுதா பாருங்கள். 1,2, 1,2, அப்புறம் 2,5, 3,8, 4,11. சரிங்களா. இப்போது இதுக்கு தான் வந்து நம்ம வந்து குறிச்சிருக்கோம். குறிச்சதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு நேர்கோடும் வரையணும். சரிங்களா. அப்போது இந்த புள்ளியிலிருந்து வரைய போகிறோம். பாருங்கள். இங்கே இருக்கிற புள்ளிகளை இணைச்ச மாதிரி வரையணும். சரிங்களா. இதுதான் இந்த கிராஃப். இப்படி தான் வரையணும், பார்த்துக்குங்க. கரெக்டாக வரைஞ்சிருக்கணும்னு பாருங்கள். நீங்கள் பென்சிலை உங்களுக்கு வரையும் போது கரெக்டாக பார்த்து வரைங்க. சரிங்களா. இதுதான் இதற்கான விடை. அதாவது வரைபடத்தில் நம்மளை வரைய சொல்கிறாங்க. வரைபடம் நமக்கு கொடுக்கலன்னா நீங்கள் கணக்கில் டைரெக்டாக நீங்கள் வந்து பென்சில் எடுத்து இதே மாதிரி எக்ஸு ஒய்ன்றதை குறிச்சிக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் இந்த புள்ளிகளை இது பண்ணி வரைங்க. சரிங்களா. இதற்கான விடை இதுதான். இந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, இதை நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்குமான்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. சரிங்களா. இதில் ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த இதுனாலும் டவுட்டுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா. நமக்கு வந்து 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. 2 கணங்களில் வந்து அவங்களே வந்து சார்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏயிலிருந்து பிக்கு அம்புக்குறி படம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த அம்புக்குறி மாதிரி. இதுலேயே வந்து அவங்க சார்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சமன்பாடு f(x) வந்து 3x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம f(x)க்கு இந்த ஏலிருந்து பின்னு சொன்னதுனால ஏ தான் எக்ஸு. சரிங்களா. அதில் இருக்கிற புள்ளிகளை வச்சுக்கிட்டு எண்களை வச்சுக்கிட்டு நம்ம f(x)ஐ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் வர புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த உறவுகளை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க.
3,2 2,5 3,8 4,11 இதுதான் அதோட உறவுகள். இந்த உறவுகளை வச்சுக்கிட்டு அம்புக்குறி படம் வரைகிறோம். அம்புக்குறி படம் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கிங்க. இதில் சார்புன்னு சொன்னதுனால நமக்கு இந்த 4 எண்களுக்குமே ஒரே ஒரு நிழல் உரு இங்கே கண்டிப்பாக இருக்கணும். அந்த நிழல் உருன்றது நம்ம இங்கே பியில் வருது இல்லையா, இதில் வரும் கண்டிப்பாக. இந்த இடத்துல நிழல் உருகள் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இங்கே ஏற்கனவே இருக்குது. அதுக்கப்புறம் இதே இதை தான் வந்து ஆரோ போட்டு வரைஞ்சிருக்கோம் f(x)ன்றதை வச்சு பயன்படுத்தி. அடுத்தது அட்டவணை படம் கேட்டிருக்காங்க. அட்டவணை படம்ன்ற எக்ஸு f(x) இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன விடை கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க அட்டவணையில். அடுத்ததாக வரிசை ஜோடி கணம் சொல்லியிருக்காங்க. வரிசை ஜோடி கணம்னா அது உறவுகளை கேட்குறாங்க. அது அப்படியே 1,2 2,5ன்னு எழுதிக்கிங்க. 3,8 4,11. அடுத்தது வரைபடம். இந்த புள்ளிகளை பயன்படுத்தி அப்படியே வரைபடம் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். இதோட இந்த கணக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புரியலன்னா நான் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லணுன்னாலும் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.